சென்னையில் இன்று அதிகாலை முதலே பரபரப்புங்க. காரணம் என்னன்னா, போலீசாரின் துப்பாக்கி கடந்த 3 மாதத்தில் 2வது முறையாக பேசி உள்ளது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பிரபல ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை, காக்காத்தோப்பு பாலாஜி சுடப்பட்டது எப்படி என பார்க்கவிருக்கிறோம். சொன்னதை செய்த போலீஸ் கமிஷனர் அருண். போலீஸ் கமிஷனராக திரு அருண் பதவியேற்கும் பொழுது அப்படி என்னதான் சொன்னார் பார்ப்போம். ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் 3 மாதங்களுக்கு முன்னாடி ரவுடிகளுக்கு அவர்களுடைய மொழியிலேயே பாடம் கற்பிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இது 2வது என்கவுண்டர். சென்னையில் இவர் பதவியேற்ற பிறகு பதவியேற்ற 3வது நாள் ஒரு என்கவுண்டர், 3வது மாதம் அடுத்த என்கவுண்டர் என பேசப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்று காலை தோப்பு பாலாஜி, அதாவது காக்கா தோப்பு பாலாஜி என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்றால், வட சென்னையை கலக்கிய தாதாக்களில் ஒருவர் தான் இந்த காக்கா தோப்பு பாலாஜி. A+ என போலீசார் குறிப்பிடுகின்றனர். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீசார் ரவுடிகளை தரம் பிரிக்கிறார்கள். ABCD என. D என்றால் சாதாரண ரவுடி, அதற்கும் மேலே அதிகமாக தவறு செய்கிறாருன்னா Cக்கு வந்துடுவார். இன்னும் அதிகமாக தவறு செய்கிறார், வழக்குகள் அதிகம்னா B, இன்னும் அதிகமாக செஞ்சால் A, பிறகு A+, இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போது போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காக்காத்தோப்பு பாலாஜி A+ கேட்டகரியில் வருகிறார். அதனால் போலீஸ் கமிஷனருடைய நேரடி மேற்பார்வையில் இருப்பார். போலீஸ் கமிஷனருக்கு தகவல் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி A+ கேட்டகரியில் உள்ள ரவுடிகள்லாம் அவர்களுடைய நடமாட்டம் எங்கே, சிறைக்கு உள்ளே இருக்காங்களா, சிறைக்கு வெளியே இருக்காங்களா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யாரோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்ததாக என்ன ஆபரேஷனில் ஈடுபடவிருக்கிறார்கள், எத்தனை வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன, இது போன்ற தகவல் போலீஸ் கமிஷனருடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கும். அதற்கு பிறகு A கேட்டகரி, B கேட்டகரி, C கேட்டகரி, D கேட்டகரிலாம் கூடுதல் கமிஷனர், இணை ஆணையர், அதற்கு பிறகு துணை ஆணையர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அது கேட்டகரி வைஸ். சரி, போலீஸார் என்ன சொல்கிறாங்க முதல்ல அதை பார்த்துருவோம். பிறகு காக்காத்தோப்பு பாலாஜியினுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். போலீஸார் என்ன சொல்கிறாங்க, காக்காத்தோப்பு பாலாஜி மேலே 58 வழக்குகள் இது வரைக்கும் பதிவாகி இருக்கு. அதில் 6 கொலை வழக்கு, 17 கொலை முயற்சி வழக்கு, கஞ்சா வழக்கு 1 இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தற்பொழுது என்கவுண்டர் நடந்ததை பற்றி போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்று அதிகாலை 4:30 மணிங்க வட சென்னையில் ஒரு செக் போஸ்ட்டை, ஒரு காரை போலீஸார் நிறுத்துகிறாங்க. அந்த காரில் 2 அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிரைவர் சீட்டில் ஒருவர், பக்கத்து சீட்டில் ஒருவர். போலீஸார் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய வாகனத்தை சோதனை போடணும், கொஞ்சம் கார்லேருந்து இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் பேக் வச்சு ஒருத்தர் அமர்ந்து கொண்டு இருப்பவர் பேக்கை வைத்து கொண்டு பின்னாடி வரார். பின்னாடி வர அந்த நேரத்தில் கார் சட்டனை எடுத்து விட்டதாக போலீஸார் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் அதை துரத்துகிறார். சினிமாவில் நடக்கிற மாதிரி சேசிங் நடப்பதாக சொல்லப்பட்டது. பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று விடுகிறார் காக்காத்தோப்பு பாலாஜி. அது வரைக்கும் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த கார் எடுத்துகிட்டு போனவர் காக்காத்தோப்பு பாலாஜின்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருவர் குற்ற செயலில் ஈடுபட்டவர் தான் எங்களிடமிருந்து தப்பித்து செல்கிறார், எங்களிடம் சிக்காமல் இருப்பதற்காக என்று நாங்கள் சேசிங் செய்தோம். ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் அந்த கார் நிற்குது. அப்போ போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரவுடி எங்கள் மீது 2 தோட்டாக்களை சுட்டார். அதாவது ஒன்று காருடைய முன் கண்ணாடியை துளைத்து கொண்டு சென்று விட்டது, இன்னொன்று இன்ஸ்பெக்டர் உள்ளே இருந்தார் இல்லையா, இன்னொன்று அந்த காருடைய கதவுல ஒரு தோட்டா பட்டு இருக்கிறது. 2 தோட்டாக்கள் கார் மீது பட்டு விட்டது. நல்ல வேளை இன்ஸ்பெக்டர் மீது படலை, இல்லைன்னா உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சும்மா இருப்பாரா? துப்பாக்கியை எடுத்தார், ஒரே ரவுண்டு சுட்டார். ரவுடியினுடைய நெஞ்சில் குண்டு பாய்ந்தது. ரவுடி உயிரிழந்ததாக, உடனே உயிரிழக்கலை, உயிருக்கு போராடி கொண்டிருப்பவரை உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அரசு மருத்துவமனைக்கு, முதல்ல வட சென்னையில் இருக்க ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். ஆனால் டாக்டர்கள் இவர் வரும்பொழுதே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தற்பொழுது பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்கிறாங்க. இது போலீஸ் சொல்வது. சரி, காக்காத்தோப்பு பாலாஜியினுடைய தாயார் சொல்வது என்ன பார்த்து விடுவோம்.
ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல. அந்த கார்ல போகும்போது நாட்டு வெடி குண்டு வச்செல்லாம் சொல்றாங்க. ஆமாம் சார், அது அவன் தான். இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே, எல்லாரையும் அடிச்சிட்டோமே. இவன் ஒண்டியாகிறானே, இவனை அடிச்சுட்டா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பாரு. யார் நாட்டு வெடி குண்டு போட்டது? யாரு? செந்தில் தான். ஆள் வச்சு தான் போடுவான். அவன் வரமாட்டான். அவன் மூஞ்ச தெரியலன்னு தானே விடுறாங்க. அவன் மூஞ்சி தெரியாத ஏன் வாழ விடுற சொல்லு? கூட்டணி தானே அது. மூஞ்சி தெரியாத ஏன் விடுற? என் பிள்ளைக்கு தான் காகத்தை புள்ள வந்து 20 வருஷம் ஆகுது. எங்களை பிடிக்கிறிய? ஏன் பிடிக்கிறப்போ? அப்போ அவளை பிடிக்கிறது தானே, அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறது தானே, அவங்க அண்ணன் தம்பியை பிடிக்கிறது தானே. குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டிய, இவனை சாவச்சிட்டாங்கன்னு அவங்க வீட்டால ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு? ஏன் பிடிக்கல? பணம் பணம், அவ்வளோ பணம். அவங்க தாயார் பேசுவது என்ன அப்படின்னா, காக்காத்தோப்பு பாலாஜியும் சம்போ செந்திலும் எதிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் என்ன சொல்கிறாங்க, காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சம்போ செந்தில் என்ற ரவுடியை போலீஸார் தேடி வருகிறார்கள். அவர் உலகத்தில் எந்த மூலையில் இருக்காருன்னே தெரியல. இப்படி தான் இருப்பார் என்று ஸ்கெட்ச் எல்லாம் போட்டாங்க. பிறகு ஃபோட்டோலாம் வெளியாச்சு. அவரை தேடி வருகிறோம் என்றும் போலீஸார் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரவுடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை இருக்கும். 3 மாதத்திற்கு முன்பு போலீஸ் கமிஷனர் சொன்னார், ரவுடிகளின் மொழியிலேயே அவர்களுக்கு பாடம் எடுப்போம் என்று. 2 பேருக்கு அவ்வாறு நடந்துள்ளது. இது தொடர்கதை என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.